அரவாக்குறிச்சியில் பணம் கொடுத்தாங்க, தேர்தலில் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. என்னென்னா 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, தள்ளி வச்சுருக்காங்க. இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அப்போது என்ன சிஸ்டம்? அப்போது என்ன செய்யணும்னா, அரவாக்குறிச்சியில் யார் பணம் கொடுத்தாலும் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும். அதே கேண்டிடேட் நீங்கள் ஒரு வாரம் தள்ளி வச்சு அதே கேண்டிடேட் மறுபடியும் பணம் கொடுக்க தான் போகிறாங்க. முதல் முறையாக பணம் கொடுக்கறது உங்களால் தடுக்க முடியல. ரெண்டாவது முறையாக முடிக்கிறப்ப இருப்பா, ஏன் அவசரப்படுறேன்? முடிச்சிட, கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க. ரெண்டாவது முறையாக பணம் கொடுக்கறது இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க, அரவாக்குறிச்சி கொடுத்துட்ருக்காங்க. அது தடுக்க முடியாது, தடுக்க முடியல. அப்படி பிடிச்சாங்கன்னா 2 பேர் பிடிப்பாங்க, பிடிச்சி அவங்க மேலே கேஸ் போடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி என்ன நீடு? வாட் இஸ் நீடட்? பணம் கொடுக்குறாங்களா, டிஸ்குவாலிஃபை பண்ணு. யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. பணம் கொடுக்குற கட்சி இருக்கா, பரவாயில்ல கொடுக்குறாங்க, கட்சியை டிஸ்குவாலிஃபை பண்ணு. தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். இதுதான் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னோம். முந்தின நாள் போய் சொன்னேன், தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் நாங்கள் டெல்லியிலையும் போய் சொன்னோம். 234 கான்ஸ்டியூன்சியில் பணம் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே அண்ணா டிஎம்கே 2 பேரும் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, மிகப்பெரிய லஞ்சம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லா வாக்காளரும் பணம் கொடுத்துருக்காங்க. இதில் திமுக அண்ணா திமுக வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, இல்லை தேர்தலில் தள்ளி வைங்க. பட் ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்கலை. அவர் இன்னொன்று எக்ஸாம்பிள்னா தஞ்சாவூரில், அதாவது வி ஆர் கிவன் ஹிம் ஆம்பிள் ப்ரூஃப். ஏன் கான்ஸ்டியூஷனில் சொன்ன ஆம்பிள் ப்ரூஃப். 4 பேர் கைது பண்ணியிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் 24 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இதோட வேற என்ன ப்ரூஃப் பண்ணுன்னு தெரியல எனக்கு. பட் என்ன நடவடிக்கை எடுக்கல. பணம் நான் வந்து ஜெயிச்சது அந்த பணத்தை மீறி, நான் பணத்தை மீறி கேள்வி இல்லை 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 கேள்வி கேட்கறது ஒரு தெரியாதுங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறீங்களா? இதுக்கு இல்லை 2 வருஷம் இல்லை கேள்வி கேட்கறது எந்த டிவியில் என்ன எந்த மீடியாவில் இருக்கு? நியூஸ் 18 தமிழ்நாடு. இல்லை இல்லை ஒரு கேள்வி கேட்கறது ஒரு தன்மையாக கேட்கணும். என்ன இப்படி ஒரு எம்பி ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறீங்களா? இல்லை எதுக்கு எம்பி ராஜினாமா பண்ண சொல்கிறீங்க? எதுக்கு எம்பி ராஜினாமா பண்ண சொல்கிறீங்க? அதுக்கும் எம்பிக்கு ராஜினாமா பண்ணது என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன கேள்வி கேட்குறீங்க? அதாவது நீதிமன்றம் வந்து இப்போ நாங்கள் இப்போ வந்து எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் இப்போ தேவைப்படும். பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் வந்து ரிஃபார்ம் பண்ணணும். இது சம்மந்தமாக நான் நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ப்ரொசீட் ஆன் திஸ். இதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்கே தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்பைன்லெஸ் எலெக்ஷன் கமிஷன், டூத்லெஸ், ஹார்ட்லெஸ், என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். ஒரு செயல்படாத எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து நாங்கள் பார்க்கலாங்க, லெட் அஸ் see, we will see. ஒன்றும் நடக்கலை, எந்த நடவடிக்கை எடுக்கலை. அம்டீன் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தோம். லக்கானி இஸ் a nice person but very ineffective person. இதுக்கு முன்னாடி நரேஷ் குப்தாலாம் இருந்தார், ஏதோ நடவடிக்கை எடுத்தார், ஏதோ போய் சொன்னோம், ஃபோன் பண்ணி நடந்தது. எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றுமே நடக்கலை. கேட்டால் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நான் டெல்லிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அப்புறம் எலெக்ஷன் கமிஷனே அவசியமே இல்லையே இங்கே. முடிச்சிடும்ப்பா. இல்லைன்னா ஒன்று செய்யுங்களேன், நீங்களே பேசிட்டுங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிட்டு போங்க. முடிச்சுட்டுன்னா கேட்கல. நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எவ்வளோ கேள்வின்னா கேளுங்க, மற்றவங்க மாதிரி இல்லை, நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன். என் மாட்டு கேளுங்க, நான் பதில் சொல்கிறது நான் தயாராக இருக்கிறேன். நான் மற்றவங்க வந்து ப்ரெஸ் மீட்டே வைக்க போகிறதில்ல. நான் ப்ரெஸ் மீட்லாம் ப்ரெஸ்ல வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்குறீங்களா பதில் சொல்லி தான் இருக்கேன். எவ்வளோ பேர் இருக்காங்க, 2 கமெண்ட் சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. நான் அப்படிலாம் இல்லை இல்லை உட்காந்து அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதனால் இன்றைக்கி எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் அவசியமாக தேவைப்படும். ஒன்று, பணம் யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். ஒன்று, பரவலாக கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும், இல்லை டீரெக்கனைஸ் பண்ணணும். அந்த கேண்டிடேட் வந்து அடுத்த எலெக்ஷனில் நிற்க முடியாது. அடுத்தது வந்து தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் கமிஷனர் வந்து தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடாது, தமிழ்நாடு பர்சனாக இருக்கக்கூடாது. பேசிக்காக தட்ஸ் அ பேசிக் திங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லக்கானி வந்து தமிழ்நாடு கேடர்,
இவர் வந்து தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி மேலே நடவடிக்கை எடுப்பாரா? இல்லை தமிழ்நாடு ஹோம் செக்ரட்டரி மேலே நடவடிக்கை எடுப்பாரா? முடியாது. ஏன்னா அவருடைய சிஆர் இவங்க தான் எழுதுவாங்க. அப்போது அடிப்படையிலே பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இஃப் இஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட் கார்டர் he'll be bold enough to take a decision. இப்போ பயப்படுவார். ஏன் நம்ம நாளைக்கு இந்த கார்டெல்லாம் இருக்க போகிறோம், 5 வருஷம் இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் நான் திருப்பி எங்கே தான் சேர போகிறோம். ஸோ அவருக்கு வந்து அந்த தைரியம் இல்லை, நடவடிக்கை எடுக்கிறது தைரியம் கிடையாது. ப்ளஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதிகாரம் இல்லாத ஒரு எலெக்ஷன் கமிஷனாக இருக்குது. இப்போ ஜெய்தி என்ன சொல்லணும்னா, he has to tell the government of India, எனக்கு இதெல்லாம் ரிஃபார்ம்ஸ் கொடுத்தா நான் அடுத்த எலெக்ஷன் நடத்துகிறேன், இல்லை நான் நடத்த முடியாது. அந்த போல்ட் இனஃப் ஷுட் போல்டாக போய் சொல்லணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லணும், தீஸ் ஆர் திங்ஸ் விச் ஐ வாண்ட் ரிஃபார்ம்ஸ், இல்லைன்னா எலெக்ஷன் ஃபார்சிக்கல். முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த நீங்களும் விஜயகாந்த் தோல்வி அடைஞ்சு புதிய முதலமைச்சர் வேட்பாளர்களை தமிழக மக்கள் விரும்பலைங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நிச்சயமாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக 2 பேருமே ஒரு எம்எல்ஏ கூட ஏங்க அவர் கூட ஏன் கம்பேர் பண்ணுறீங்கன்னு வெற்றி பெற முடியலைங்கிற மாதிரி. அதாவது மக்கள் மீடியா நீங்க தானே 6 மாசம் சொல்லிட்டு இருக்கீங்க வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல 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 இவங்க தான் நீங்க தான் 6 மாசமா. அதெல்லாம் கணிப்பு கிடையாதுங்க, மக்களுடைய எண்ணமே கிடையாது. அது மக்களுடைய கணிப்பு கிடையாது. அது மீடியாவோட உங்களுடைய எண்ணம். அதாவது ஒன்று சொல்லட்டுமா, மக்கள் நினைச்சத மீடியாவில் வரல, மீடியா நினைச்சது மக்கள் திணிச்சிங்க. இதான் நடந்தது. இதெல்லாம் இதை வந்து ஏத்துங்க. சரி, கடைசியில் அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்கல்ல, எப்படியோ சொல்லிட்டாங்கல்ல. அது அந்த அந்த சரி, நீங்க வந்து both DMK and PMK இந்த மிடில் கிளாஸ் சென்சிபிலிட்டிஸை வந்து ஓவரா எம்பசைஸ் பண்ணதுனால ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ரோஹிபிஷனா இருக்கட்டும், இல்ல we won't give freebies, these are all very much middle class sensibilities, middle class emotions, whereas the lower class, the upper class do not subscribe to these feelings when you go to the ground. The over emphasis on this middle class has done you in இல்ல ஏன்னா இப்போ எங்களுக்கு வர ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரம் ஆல் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, அப்பர்லேருந்து மிடில்லேருந்து லோவர்லேருந்து எங்களுக்கு வர ஃபீட்பேக்ஸ் நேற்றுலேருந்து வந்துட்டுருக்கு. மார்னிங் ஆல்சோ ஐ லாட் ஆஃப் ஃபீட்பேக்ஸ்லாம். இந்த ட்ரெண்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், இந்த லைனில் நீங்கள் போங்க, டோன்ட் டைவர்ட், டோன்ட் கோ அவே ஃப்ரம் திஸ் அஜெண்டா. நல்லா இருக்குது. ஸோ திஸ் ஹஸ் கம் ஃப்ரம் ஆல் செக்ஷன்ஸ். இது வந்து ஃப்ரீபீஸ் சரி எவ்வளோ காலமாக இது மக்களை கொடுத்து சோம்பேறி ஆக்கிக்கிட்டு இருக்கு. more than men. It's all money. Prohibition was that's all money. How does it? You can't completely dismiss 40% wave as a cash manufactured verdict. See, I finished my question. See, there's an 8% gap between the urban and rural voting. You have more women voting. If prohibition was such a big issue, women voting more, it should have reflected in the voting pattern. That has not happened. Both the DMK and the ADMK have cornered at least 80% of the seats. Now, like the Sri Lankan Tamils issue, is the prohibition issue also a big bogey in Tamil Nadu? I don't think so, Sagar. In a Sri Lankan issue, it's an emotional issue, but it's not an electoral issue. But this was an electoral issue. Why? Because all the parties now participated. They knew the pulse of the people. You know, when I met the women in the villages, the only thing they say is, we don't want drinking water, we don't want buses, roads, hospital. In the kadai moodunga, Tasma kadai moodunga na, almost all the women tell. Every village I go, that is the thing. When I talk to them about prohibition, they say, in the kadai moodunga nangalukku edhu vaananga, naanga sandoshama irpom. This was cutting across all the women, wherever, whichever I used to go. That is that. And the pulse paatha da kadasiyila Jayalalitha also said that naanga kondu vandrom. Ena 5 years sollala. 2 months back assembly முடியாதுன்னு சொன்னது எலெக்ஷன் நேரத்தில் சொல்லியிருக்காங்க. So knowing the pulse of the people, that was the pulse of the people. But this overcame that. The edge was the money factor. ஒரு வாட்டுக்கு 300 வாங்க. இல்ல ஓட்டு புரிய காசான்னு கேக்க. அங்க வாங்க வேண்டியல.
நான் வாங்கிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். போன வட்டம் எம்பி எலெக்ஷன்ல வாங்கினீங்களா, நான் தானே கொண்டு கொடுத்தேன். இல்ல இது எந்த இதுக்கு ஓட்டு போடணும்னு இல்ல இல்ல 800 ரூபா கொடுத்தேன். எந்த இதுக்கு ஓட்டு போடணும்னு கிடைக்கல. அப்படியா? இல்ல கண்டிப்பா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டணும்.